start the program, may I request the students alone, faculty members and my respective dignitaries, please be seated. Students alone, could you please stand up for a moment if you don't mind? சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது பிளெட்ஜ் எடுத்திருப்போம். இப்ப நம்ம பண்ணும்போது அதான் எப்படி ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு மண்டே மார்னிங் பிளெட்ஜ் எடுத்தோம், அதே அளவுக்கு பெர்ஹாப்ஸ் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பிளெட்ஜ் அப்படிங்கிறத இப்ப நீங்க எடுக்க போறீங்க. நான் இன்னும் டிக்னிட்டரிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கல, பட் அதுக்கு முன்னாடி நான் பண்றேன். அதனால கைண்ட்லி ரிப்பீட் வாட் ஐ அம் சேயிங். சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ரிப்பீட் பண்ணும்போது டோன்ட் ரிப்பீட் ஃப்ரம் யுவர் லிப்ஸ், ரிப்பீட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். Start from. I promise my parents. You're young, strong. Come on, be loud and clear. I promise my parents. I promise my teachers. I promise myself. And I promise to God that whatever I learn in this workshop will be put into practice immediately. I also promise that the tools, ideas, techniques that has been learned in this workshop will be used consistently, and I will also share this with my fellow mates. In this session, I will be learning, having fun, interact, and most importantly, I will have close attention in order to develop myself. I promise that I have realized that this training is not only for my college life, but also for my entire life. I will be awake, I will be strong, and more importantly, I will be focused. I promise in front of all the dignitaries that I will remain as a very good student, as a very good son and daughter, and most importantly, a very good, profound citizen of India. I promise. Thank you. Good. There was a kind of a generosity. ஒரு செக்ரட்டரி சார் கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியோ, ஒரு பிரின்சிபல் கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஒரு ட்ரஸ்டி கிட்ட, ஒரு டைரக்டர் கிட்ட, இல்லை ஒரு டீம் கிட்ட பேசுற மாதிரியோ ஃபீலிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் கூட வரல. அது எனக்கு என்னன்னா பயங்கர கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இந்த கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து வெளியில இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலுக்கு கிடைக்கும் பொழுது, வெளியில இருந்து வந்த ஒரு ப்ரொஃபஷனலுக்கு கிடைக்கும் போது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இந்த கேம்பஸ்குள்ள வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த வகையில் வந்து ஐ வாஸ் ஃபீலிங் வெரி டிலைட்ஃபுல். இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் யூஃபோரியான்னு ஒரு வார்த்தை இருக்கு, EUPHORIA. என்னன்னே தெரியாத மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு சந்தோஷம் நிலை. அந்த யூஃபோரியாவை இவங்க 5 பேரும் எனக்கு இன்னைக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஸோ இங்கே படிக்கிற உங்களுக்கும், இந்த காலேஜில் மதிச்சு இன்னைக்கு இந்த ஸ்டேட் லெவல் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண வந்திருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவங்களுக்கு நான் என்ன மரியாதை கொடுத்தனோ அதே மரியாதையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ ஹாஸ் பீன் இன் திஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹூ ஹாஸ் கம் ஹியர். எனக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், செக்ரட்டரி சார் என்கிட்ட இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஒரு கேள்வி கேட்டார். மணிகண்டன், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீ எதை இன்ஸ்டில் பண்ணணும்னு நினைக்கிற? அண்ட் ஒரு பெரிய கான்ட்ராஸ்டிங்கான ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இத்தனை யங்ஸ்டர்ஸை பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட பெரிய கான்ட்ராஸ்டிங்கான ஒரு சேலஞ்ச் என்னன்னு சொல்லி நீ நினைக்கிறேன்னு சொல்லி he asked me a question. நாங்க 2 பேரும் அதை பத்தி பேசிட்டு வந்தோம். பட் சார் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம், அவர்கிட்ட சொன்ன மாதிரியே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. So many times, my dear boys and girls, our life is being conducted in an autopilot fashion. பிளேன்ல பாத்தீங்க அப்படின்னா பைலட், ஆட்டோ பைலட் அப்படிங்கிற ஒரு மோட தட்டி விட்டாருன்னா பிளேன் பாட்டுக்கு தானா போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆட்டோ பைலட் ஃபேஷன்ல நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சிருக்கிற 17 மணி நேரத்துல, ஒரு நாள்ல முடிச்சிருக்கிற 17 மணி நேரத்துல நம்ம வேற யாரோ ஒருத்தருடைய ட்ரீமுக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு. Sometimes your dream is being locked in a particular tabloid and you are working for somebody else's dream. நீங்க காலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன பண்ணணும்ங்கறத வேற யாரோ முடிவு பண்றாங்க. ஒரு ஆக்குபேஷன்
லஞ்ச் டைம்ல நீங்க என்ன பண்ணுங்கிறத வேற யாரோ முடிவு பண்றாங்க. ஸோ யூ ஆர் டான்சிங் அக்கார்டிங் டு த டியூன்ஸ் ஆஃப் தி அதர் பீப்புள்ஸ் ட்ரீம்ஸ். 83% இந்திய இளைஞர்கள் அவங்க வேலை செய்ய வேண்டாம்னு நினைக்கிற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, சம்பளம் வருது, அப்பா லோன் கட்டி என்ன படிக்க வச்சாரு, அதுக்கு வந்துட்டு நான் திரும்ப பணத்தை கொடுத்துட்டு இருக்கேங்கிற ஒரு சந்தோஷத்தை தவிர அந்த பையன்கிட்ட வேற எதுவுமே இல்லை. அந்த 83% நீங்க யாருமே இந்த ஹால்ல இருக்கிற ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இந்த செஷனோட ஆப்ஜெக்டிவ். சிம்பிள். இந்த செஷனோட ஆப்ஜெக்டிவ் பத்தி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஐ வுட் லைக் டு என்ஷூர் தட் any single boy here or any single girl here should not be in that particular 83% that we are speaking about. I am dancing according to my terms. I am living life on my own terms. அதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஆனா அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்துட்டு நீ இக்னோர் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் ப்ராமிஸை ப்ரீச் பண்ணா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். Spiritually speaking, if you are preaching a promise or breaking a promise, you know what will happen. On a serious note. So நீங்க இதில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதனால keep your eyes open, keep your ears open, keep your senses also open. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, இப்ப நான் கேட்கிற முதல் கேள்வி, உங்களுடைய லைஃப் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வாழ விடாம தடுக்கிற விஷயம். உங்களை விடுங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுடைய லைஃப் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வாழ விடாம தடுக்கிற 6 விஷயங்களை நான் சொல்றேன். அதுல choose the best answer. I'm going to give you some 6 entities. அந்த 6 entities-ல எது வந்து ஒரு யங்ஸ்டர் தன்னுடைய லைஃபை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ விடாமல் தடுக்குது நீங்க எனக்கு சொல்லுங்க. Choice 1, fear, பயம். Choice 2, shyness, கூச்ச சுபாவம். Choice 3, பழைய அனுபவங்கள். என் பழைய வாழ்க்கை ஸ்கூல் வாழ்க்கை வந்து அவ்வளோ பெருசா இருந்தது, அதனால அது மறுபடியும் நடந்தணுங்கிற பயம். Choice 4, other people's opinions and criticisms. அடுத்தவங்களுடைய கருத்து, அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற மனப்பான்மை. Choice 5, all the above. Choice 6, none of the above. How many people in this room? Okay. How many people in this room are raising your hands for choice 1? Fear. அந்த கையை தூக்குறதுக்கே வந்துட்டு அது விடாதுன்னா பார்த்தா பிரச்சனை இருக்கு. ஓகே, 1 person is raising his hand, 2 person, 3 person, 4 person. பாத்தீங்களா, ஒருத்தர் கையை தூக்கி ட்ரெண்ட் செட் பண்ண பிறகு அடுத்தவங்களுக்கு நடக்குது. ஓகே, some 7 people have raised their hands. First choice, fear. What was our second choice? Second choice என்ன first சொல்லுங்க? Shyness. Okay, so there are about 11 hands for shyness. 13 hands, thank you. 14, okay, right. 15 people approx. What was the third one? ஞாபகம் past experience. என்னுடைய பழைய அனுபவங்கள். சார் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நான் நின்று பேசினேன் சார். ஒருத்த கூட எனக்காக கை தட்டல சார். அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன் சார், இனிமே வாழ்க்கையில ஸ்டேஜ்ல ஏற மாட்டேன் முடிவு. அது மாதிரி யாராவது இருக்கீங்களா? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு பொண்ணு கை தூக்குனா. ஓகே, ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 97% ஆட்கள் எதுவுமே கை தூக்கல. ஓ, அதுக்காக வெயிட் பண்றீங்களா? நல்லா விடாதீங்க. ஓகே, so the last choice. What is the fifth one? All the above. Look at the number. Right, good. None of the above யாரா இருக்கீங்களா? எப்படியோ போயிட்டு இருக்கு லைஃப், எனக்கு என்னன்னே தெரியல, எதுவுமே. ஓகே, அதுலயும் ஒரு 4 பேர் இருக்காங்க. Right. We are going to address this. இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ண போறோம். நீங்க சொன்ன இந்த all the above. We are going to fight the invisible factors. அது நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் காமிக்க போற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேபி பிஃபோர் த டீ பிரேக் ஆர் ஆஃப்டர் த டீ பிரேக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லைட்ஸ்ல பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிக்க போற விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காலையில சார் எனக்கு சொன்னார், பர்சனாலிட்டி டைப்ஸ் பத்தி நீங்க பேசுவீங்களா பசங்க கிட்ட அப்படின்னு சொல்லி. That was a very tangible and valid question that sir has asked. I said yes. So the personality types பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். காலேஜோட ரேப்ல நடந்து வரும்போது அங்கங்க அப்துல் கலாம் சாரோட ஃபிளெக்ஸ் வச்சிருந்தாங்க. நீங்களும் நானும் பர்சன்ஸ், but Abdul Kalam sir was a personality. நீங்களும் நானும் persons, but Sundar Pichai is a personality. நீங்களும் நானும் persons, Satya Nadella is a personality, Ratan Tata is a personality, Asim Premji of Wipro is a personality. So ஒரு personality இருந்து எப்படி transform ஆகுது? Incidentally and ironically, the title is personality development. How do you think a person can conform or convert himself from being a personality? இன்னைக்கு வேணா நீங்க சாதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட்னு உங்களை நீங்க நினைச்சிட்டு, ஆனா இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, there are 49 personality types. அந்த 49 personality typesல தான் நீங்க நான் எல்லாரும் இருக்கோம். அந்த 49 personality typesல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. Knowingly or unknowingly,
டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் சைக்கோ அனாலிட்டிக் எக்ஸ்பர்ட், யூடியூப்ல போய் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் மட்டும் அடிக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க, this could change your entire life. ஒரு குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் 7 வருஷத்துல அதன் வாழ்க்கையில என்னவா வரும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஒரு குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் 7 வருஷத்துல அது வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்காதா அப்படின்றத பத்தி first 7 years a boy or a success ratio is being determined. உங்களுடைய முதல் 7 வருஷத்துல நினைச்சு பாருங்க. ஏன்னா 5 விஷயங்கள் தான் ஒரு குழந்தையோடைய அந்த 7 வருஷத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்ரிபியூட்ஸை நிர்ணயிக்கும். அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நிறைய பேர் நோட் புக்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, நோட் பேட் இருக்கு உங்ககிட்ட, நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. The 5 things that had been influencing a boy or a girl when he or she was in the childhood stage. The first 7 வருஷத்துல உங்க அப்பா அம்மா பேசின words and beliefs of the parents. Words and beliefs of the parents. முதல் விஷயம், நீங்க 7 வயசுல இருக்கும்போது, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது, நீங்க விளையாடிட்டு இருக்கும்போது, நீங்க கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கும்போது, படம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்க அப்பா அம்மா பேசின வார்த்தைகள். அப்பா சம்டைம்ஸ் கெட்ட வார்த்தை பேசியிருப்பாரு, அம்மா சம்டைம்ஸ் யாரையாவது திட்டிருப்பாங்க, சொந்தத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பத்தி அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. நோயிலே அனுபவிக்கே உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதெல்லாம் பதிவாயிருக்கு. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு அதிகமாக வருது காரணமே அதான். நான் பேச தெளிவா கேட்கல லாஸ்ட் பெஞ்ச். ஓகே, சப்போஸ் நான் பேசுற க்ளோஸ்ல தெளிவா கேட்கலன்னா டக்குனு கை தூக்குங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். I will make the adjustment on the mic. Coming back, my dear boys and girls, the first and foremost factor that influences a boy or a girl's growth is the words and beliefs of their parents. ரெண்டாவது என்ன தெரியுமா? நீங்க கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் உங்க சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இருந்த ஆட்கள், the circumstances and the people outside the family, your neighbor, your school friend, your kindergarten friend, okay, right, your family friend, your doctor, your pediatrician, அடுத்த circumstances, the outside circumstances. மூணாவது தான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட். அதுல தான் நிறைய குழந்தைகள், நீங்க எல்லாருமே குழந்தைகளா இருந்தவங்க தான், சாகிற வரைக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க குழந்தைகள். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, the self talk and the words that the baby had in his or her mind. உங்களுடைய மைண்ட்ல நீங்க உபயோகப்படுத்திக்கிட்ட செல்ஃப் டாக் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க பேசி. நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். 5 பேர் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் 0ல இருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கவங்க. செகண்ட் ஒன் 7 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கவங்க. தேர்ட் ஒன் 13 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். ஃபோர்த் ஒன் மிடில் ஏஜ் பீப்புள், 30 வயசுக்கு தாண்டவங்க. ஃபிஃப்த் ஒன் 45 வயசுக்கு மேல till death. இவங்க 5 பேர் எடுத்துக்கோங்க. I'll give you a very interesting statistics from the American Medical Association, okay, encrypted by William Blake, a famous psychologist. ஒரு யங்ஸ்டருக்கு தான் ஒரு நாள்ல தாட்ஸ் அதிகமா இருக்கு. I'll give you the number. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் அவங்க முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதாவது 45 வயசுக்கு மேல 70 வயசு அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நாளைக்கு if they were awake for 14 hours, அவங்களுக்கு வரக்கூடிய மொத்த எண்ணங்கள் 6000 இருந்து 7000, 7000 thoughts. Profound continuous 7000 loop of thoughts. A tiny little baby, நான் சொன்னேன் இல்லையா, 0 to 7, அதுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் வந்துட்டு ஒரு 600 to 500 thoughts. Right? Okay? Boyhood, girlhood stage, அதாவது 7 to 13 சொல்ல பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வரக்கூடிய thoughts 14 மணி நேரம் முடிச்சிருந்தா 13,000 to 16,000 thoughts. மிடில் ஏஜ் பர்சன், அதாவது 35 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் முடிச்சிருந்தா their number of thoughts is almost about 25,000 thoughts. But let's talk about you. 5 கேட்டகரி, முக்கியமான கேட்டகரி. Secretaries have mentioned about 70% of the global population is youngsters these days. இந்த 13 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ், நீ 14 மணி நேரம் முடிச்சிருந்தா உன் மைண்ட்ல 68,555 thoughts in a day. ஒரே நாள். அதை விட பெயின்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ 2016 இருந்து 2018 இந்த 2 வருஷத்துல நடந்த ஒரு பிஹேவியர் அனாலிசிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ற விஷயம், அந்த 68,555 தாட்ஸ்ல 0.1% தான் இம்பல்சிவ், இன்ட்யூசிவ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ்.
மற்றது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ். அப்ப இந்த பையன் எப்படி முன்னுக்கு வரும் வாழ்க்கையில? ஒரு நாள் நடக்கிற விஷயம் இதெல்லாம். நான் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்? ஜாபுக்கு போக போறேன்னா, இல்ல இந்த காலத்துல MBA ஜாயின் பண்ண போறேன்னா, இல்ல வேற ஏதாவது ஒரு காலத்துல MCA ஜாயின் பண்ண போறேன்னா, whatever it may be, அது எல்லாமே அப்புறம் இருக்கட்டும், செகண்டரியா இருக்கட்டும். ஆனா first and foremost, you have to take a serious note on the level of thoughts that you are having in a single point of a day and the level of animosity and negativity you have got on the thoughts. யோசிச்சு பாருங்க, 68,000 எண்ணங்கள்ல 0.1% மட்டும் தான் பாசிட்டிவான தாட்ஸ் அப்படின்னா எங்க போறது? ஒரு வாரத்துக்கு அந்த பையனுடைய மைண்ட்ல, அந்த பொண்ணுடைய மைண்ட்ல நடக்கிற கடவுள்கள் யோசிச்சு பாருங்க. டிப்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அதிகமா சொல்ற விஷயம். டிப்ரெஷன் என்ன தெரியுமா? நீங்க யாருமே டிப்ரெஷன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. டிப்ரெஷன் ஒரு நோய், இட்ஸ் a disease. அது சாதாரணமா யாருக்கும் வராது. தப்பி தவறி கூட விளையாட்டுக்கு கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லலாம். பட் நீங்க எல்லாருமே அது சொல்லக்கூடாது நான் சொன்னாலும் இந்த 68,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு 0.1% நெகட்டிவா இருக்குங்கிற இந்த நிலை தொடர்ந்தா டிப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது யங்ஸ்டர்ஸ் மத்தியில். அடுத்து வாண்ட் டு டிப்ரெஸ்ட் பீப்பிள். அப்ப என்ன சார் நான் பண்றது? எதை பத்தி பேசும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுத்தேன். I told you there are 5 things that are determining a child's life during the first 7 years. First one is Papa. Come on, shout out. What was the first one we saw? Parents' words, right? Good, fine tuning. Apra second one is very nice. Circumstances, இல்ல? Third one is இந்த குழந்தையோட செல்ஃப் டாக் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப யோசிச்சு பாத்தீங்க, அன்னைக்கு அந்த டைம்ல அந்த செல்ஃப் டாக் தப்பா இருந்ததுனால தான் அதே குழந்தை யங்ஸ்டரா வரும்போது இந்த 68,000 எண்ணங்கள் வெறும் 0.1% நெகட்டிவா இருக்கு. அப்ப என்ன சார் பண்றது? பழைய காலத்துல டைம் லைன் போய் ஏதாவது மாற்ற முடியுமா? நோ. இப்ப நீ யூ கேன் சேஞ்ச் நவ. பட் அதுவே ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, 29 வயசு வரைக்கும் தான் நீ அதை டெண்டன்சி மாற்ற முடியும். அது கூட மாற்ற முடியாது. பிகாஸ் யுவர் மைண்ட் கெட்ஸ் கண்டிஷன். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போனை தூக்கி நோட்டிபிகேஷன் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நம்ம ரைட் பார்க்கணுமா இல்லையா? ஸ்மார்ட் போன். அப்போ உங்க பிரெயின் வந்து அதுக்கு கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கண்டிஷன் பண்ணப்பட்ட விஷயத்தை நம்ம வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். அதான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். Now coming back, third one உங்களுடைய செல்ஃப் டாக். fourth one அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நீங்க பார்த்த படங்கள், நீங்க கேட்ட மியூசிக், நீங்க எக்ஸ்போஸ் ஆன மீடியா ஸ்டஃப். சின்ன வயசுல ஹாரர் மூவிஸா பார்த்துட்டு வந்தவங்க பயங்கரமா தான் இருக்கும். அவர்கிட்ட நீங்க பேசுனீங்க அப்படின்னா, டே சூப்பரா இருக்கும், அவன் ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நல்லா இருக்குங்கிறது அவன் பயங்கரமா தான் சொல்லுவான். ஏன்னா அவன் மைண்ட்ல ஊறி போன விஷயம். சின்ன வயசுல இருந்து த்ரில்லர் கில்லர் மூவிஸா பார்த்தவங்க வந்து என்ன பண்ணுவோம்? எக்ஸாம் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா, அடிச்சு நோக்கி பார்த்தா கிளப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. நல்ல எழுதுன்னு சொன்னதையும் அப்படிதான் சொல்லுவான். சின்ன வயசுல இருந்தே நிறைய ஹியூமன்ஸா பார்த்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு. So fourth one என்னன்னா, the media stuff that has been fed into your brain. Fifth and final thing, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுத்த பாராட்டுகள் மற்றும் நிகழ்வுகள், the criticisms and appreciations that you have received. உங்க லைஃப், என் லைஃப்ல, நம்ம சீனியர்ஸா இருக்கிற the dignitaries on the dais, அவங்க லைஃப்லயுமே இந்த 5 விஷயங்கள் முதல் 7 வருஷத்துல பதிவு பண்ணப்பட்டது தான் இன்னைக்கு வாழ்க்கையா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. If a UG student has got perennial number of arrears in his UG life, it means it doesn't mean that the person is an effective boy. அவனுக்கு ஏதோ சைக்கிக் வைப்ரேஷன் பாஸ்ட் இருக்கு, அதனால தான் அவன் படிப்புல அவ்வளவு லோவா இருக்கு. ஸ்டேஜில் வந்து மைக்கு முடிச்சு நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி பேசு அப்படின்னு நான் ஒரு பையனை சொல்றேன்னா, பேசணுங்கிற விருப்பம் இருந்தாலும் பேசணுங்கிற பொட்டன்ஷியல் இருந்தாலும் அந்த பையன் அந்த பொண்ணு வர முடியல அப்படின்னா, that's because of the negative psychic vibration that had happened in the past. So அந்த நெகட்டிவ் சைக்கிக் வைப்ரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்காம இருந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர்ல ஒரு சக்சஸ் கண்டிப்பா வரப்போகுது. I got my MBA boys and girls here. So இன்னைக்கு அவங்க MBA ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. Very proud. I am also very happy about that. பட் இப்போ நான் சொல்ற விஷயத்தை அவங்க, as sir mentioned, எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் எந்த டொமைனா இருந்தாலும் MBA தான் வந்துட்டு டாப் பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ இன்னைக்கு MBA ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒருவேளை ரீசெலக்ட் பண்ணலன்னா, they will make a very bad manager. அப்போ கூட ஒர்க் பண்றப்போ ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் குறை சொல்றது இருக்கணும், கவர்மெண்ட் குறை சொல்றது இருக்கணும், பொலிட்டிக்கல் சிஸ்டம் குறை சொல்றது இருக்கணும், எஜுகேஷன் சிஸ்டம் குறை சொல்றது இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ரைட் ஸ்டாப் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றா அதுகளை எடுத்து பண்ணோம்னா தான் நானும். On a colloquial basis, I would like to say, if you want your country to change, my dear boys and girls, you have to change. நான் இப்போ 3 பேர் சொல்றேன், அதுல யார் ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லுவாங்க?
என்ன தகுதி இருக்குன்னு தெரியாம இருக்கிறது தான் டேஞ்சரஸான பர்சன். ஸோ சம்திங் I'll give you 3 people. You choose who is the most dangerous person. Person A, know his strengths, but அவன் வீக்னஸ் என்னன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. சரியா? Person B, என்ன வீக்னஸ் தெளிவா தரவா தெரியும். தனக்கு எது வராது, தனக்கு எதுலாம் வீக்னு தெளிவா தர தெரியும். But he hasn't analyzed his strengths so far. So person A knows strengths, doesn't know weaknesses. Person B knows the weaknesses but doesn't know strengths. Person C strengths-உம் தெரியாது, weakness-உம் தெரியாது. இந்த மூணு பேர்ல யார் சக்சஸ்ஃபுல்னு கேட்கல, யார் நல்லவங்கன்னு நான் கேட்கல, பட் யார் டேஞ்சரஸ் நான் கேட்கிறேன். அவனை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் நீ கொடுத்தீங்கன்னா it's going to be a disaster. Choice 1, person A, person B, person C. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Come on. Person C. Okay. எதுவுமே தெரியாதவனா அவன் ஒரு கடமை போயிட்டு வந்து கேட்கும், ஒத்துக்கும், சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு. அதனால இப்ப நீங்க சூஸ் பண்ண வேண்டியது பர்சன் ஏ வந்து பர்சன் பி சொல்லலாம். பியா how many people in this room believe that person A 50% of the people கை தூக்குற மாதிரி person A is a very dangerous person. ஏன்னா ஸ்ட்ரென்த்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனுக்கு ஈகோ அதிகமா இருந்துட்டு அவனையும் படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் படுத்துற பாட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. person B is a very candid person. அவன் நீட்டா சொல்லிடுவான் அவன். நான் பர்சனாலிட்டி சார்ட் அனாலிசிஸ் காமிக்கும் போது நான் யாரை பத்தி பேசணும்னு உங்களுக்கு புரியும். பர்சன் பி சேஸ், சார் இது எனக்கு வராது, ப்ளீஸ் டோன்ட் கவுண்ட் மீ இன். இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதும் டேலி அப்படிங்கிறதும் நான் வந்து பெரிய லெவலில் ப்ரமோட் செய்யறேன், எனக்கு ரெண்டுமே வராது சார், ப்ளீஸ் என்னை நம்பிடாதீங்க, நம்பி நீங்க ஏமாந்து போறாது. வெரி நீட் பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா அவன் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே ரைட். ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் நான் இப்ப சொன்ன மாதிரி 68,000 எண்ணங்கள்ல 0.1% மட்டும் தான் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஈகோவும் ஒரு காரணம். எனக்கு தெரியல ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அந்த யங்ஸ்டரோட ஈகோ அனுமதிக்காது. இங்க வந்து ஸ்டேஜ்ல இருந்து மைக்க கொடுத்து தைரியமா பேசும்போது யாரும் அதை பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா என்னோட ஈகோ என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே அவன் ஸ்டேஜ்ல வந்து பேச மாட்டான். அப்படிப்பட்ட பையன் போய் ஒரு குரூப் டிஸ்கஷன் எப்படி பேசி ஜெயிப்பான், ஒரு இன்டர்வியூல எப்படி பேசி ஜெயிப்பான். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ணணும். We are going to இந்த வீட்ஸ் கலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கார்டன்ல இந்த வெச செடிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து தூக்கி வீச போறோம் இன்னைக்கு. Are you ready for doing that? Yes or no? Fantastic. So shall we get into the forum? Give me just 1 minute for connecting with the projector. I got a presentation to show. அந்த பிரசன்டேஷன்ல பார்க்க நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட क्वेश्चंस கேட்பேன். யார் எதுக்கு வந்து இங்க முன்னாடி நின்று ஆன்சர் சொல்றீங்களோ அல்ல அங்க நின்று ஆன்சர் சொல்றீங்களோ, ஜெஸ்ரா மேடம் கிட்ட சொல்லி I will ask them to give you a gift or something. Okay, right? ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா, gift கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்க எதிர்த்து பேசுறீங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். I want you to thrash out your fear and for your development sake I want you to stand and speak. கண்டிப்பா நிறைய பசங்க போடுங்க அந்த மாதிரி எதிர்த்து பேசுவீங்க. It's an open challenge. I know it. ஏன்னா உங்களோட நான் உங்களை அதிகமா நம்புறேன். I believe in you. Okay, right? So fortunately இப்போ நீங்க ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கீங்க. மெயின் பிக்சர் வந்து நீங்க காப்பி சாப்பிடுவாங்க, அப்புறம் நான் உங்களுக்கு. Okay, right? Thank you so much.